ஒரு லோன் நல்ல அமௌண்ட்ல வாங்கி எல்லா கடனும் அடைக்க முடியும் நீங்க சொல்றீங்களே, நான் வாங்கியிருக்க லோன்லாம் பாத்தீங்கன்னா கைமாத்தா தான் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் கிடைக்குமா? நான் 5 லோன் ஆப்ல லோன் வாங்கி வச்சிருக்கேன். இந்த லோனை வாங்கி அந்த கடனை அடைக்க முடியுமா? என்கிட்ட நிறைய கடன் இருக்கு, பெருசா வருமானம் இல்ல, எனக்கு இந்த லோன் கிடைக்குமா? என்கிட்ட 3 கிரெடிட் கார்டு இருக்கு, இந்த கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்றதுக்கு இந்த லோன் தருவாங்களா? டெபிட் கன்சல்டேஷன் லோனை பத்தி நிறைய நீங்க சொல்லி இருக்கீங்க, ஆனா எனக்கு கிடைக்க மாட்டுது. ஏன் எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டுது? என்கிட்ட ஆல்ரெடி ஒரு லோன் இருக்கு, இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா பணமும் தேவைப்படுது, எனக்கு இந்த லோன் கிடைக்குமா? என்னுடைய பேங்க்ல ஆல்ரெடி நான் லோன் வாங்கி வச்சிருக்கேன், டாப் அப் லோன் போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, வேற பேங்க்ல போய் கேட்டாலும் லோன் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு இப்போ பணம் தேவைப்படுது, நான் என்ன பண்ணலாம்? எனக்கு ஏற்கனவே லோன் இருக்கு, டாப் அப் லோன் ட்ரை பண்றேன், அதுவும் கிடைக்கல. பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் மாத்தலாம்னு நினைக்கிறேன், அதுவும் எனக்கு கிடைக்கல. டெபிட் கன்சல்டேஷன் லோனும் ட்ரை பண்ணிட்டேன், அதுவும் எனக்கு கிடைக்கல. எனக்கு இப்போ பணம் தேவைப்படுது, என்ன பண்ணலாம்? வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். டெபிட் கன்சல்டேஷன் லோன், இந்த லோன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்கங்க கடன் வாங்கி வச்சிருக்கவங்க, கடன்ல சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கவங்க, மாசம் மாசம் இஎம்ஐ கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கவங்கள வெளியே வர்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன். இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன்ல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு லோன் அமௌண்ட் தருவாங்க, லம்சம் தருவாங்க. அதாவது அங்கங்க வாங்கியிருக்க கடன் ஒரு 7 லட்ச ரூபா இருக்கு வச்சுங்களேன், அது மொத்தமா ஒரே லோனா தந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த லோனை வாங்கி எல்லா கடன் நீங்க அடைக்கலாம். ஸோ கடன் அடைக்கிறதுக்காக லோன் தரது தான் இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் சொல்லுவாங்க. ஸோ இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனை பத்தி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருந்தாலும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் அதுக்குள்ளான சந்தேகங்கள் நிறைய கேட்டு இருந்தாங்க. சில பேருக்கு பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் மாற்றும் போது சில சந்தேகங்கள் வந்திருக்கும், சில பேருக்கு டாப் அப் லோன் ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனால் கிடைக்காம போயிருக்கும். ஸோ இது போல நிறைய சந்தேகங்களுக்குள்ளான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டாப் அப் லோனை பத்தி நம்ம பார்க்கலாம். டாப் அப் லோன் தருவதற்கான விதிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 12 இஎம்ஐயாக நீங்க கட்டியிருக்கணும். அந்த இஎம்ஐ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த விதமான டிலே பெனால்ட்டிலாம் இல்லாம ப்ராப்பரா நீங்க கட்டியிருந்தாவே தாராளமா டாப் அப் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த டாப் அப் லோனை எதை பேஸ் பண்ணி தருவாங்கன்னா, உங்களுக்கு இன்கம் பேஸ் பண்ணி தான் தருவாங்க. நீங்க 2023 உங்களுடைய சம்பளம் 25,000 ரூபாய் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த 5 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க, மாசம் 17,000 ரூபாய் பிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த 2024 உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய், அதாவது 35,000 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு ஆயிடுச்சு வச்சுங்களேன். 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்க போய் டாப் அப் லோன் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, நீங்க வாங்கின 5 லட்சத்துக்கு கூட 2 லட்சம் ஸோ பாத்தீங்கன்னா 7 லட்சம் அப்படி ஒரு கணக்கு கொண்டு வந்துட்டு நீங்க 17,000 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல 20,000 ரூபாய் கட்டுற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 லட்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த 10,000 ரூபாய்க்கு 2 லட்சம்ன்ற மாதிரியே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. டாப் அப் லோன் உங்களுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆனதுனால உங்களுக்கு வருமானத்தை வச்சு, எக்ஸ்ட்ரா வருமானத்தை வச்சு உங்களுக்கு இந்த டாப் அப் லோன் தராங்க. இது வந்து டாப் அப் லோன். இதுவே பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அடிப்படையில் ஒரு லோன் வாங்குறீங்க வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு அங்கே பழைய லோனுக்கு நீங்கள் ஒரு 17% கட்டிருந்தீங்கன்னா, இவங்க ஒரு 14% தர, அதை 2% கம்மி பண்ணி தருவாங்க, அல்லது 3% கம்மி பண்ணி தருவாங்க. அப்படி தரும்பொழுது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இஎம்ஐயை ஸ்ப்ளிட் பண்ணி, இஎம்ஐ மாதம் கட்ட முடியல, 21 ரூபாய் கட்ட முடியல, என்னால் கம்மியாக கட்டணும் பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி தருவாங்க. இதுதான் வந்து பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அடிப்படை. பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அடிப்படையில் எதுக்காக மெயினாக எல்லாரும் எடுப்பாங்கன்னா, உங்களுடைய இஎம்ஐ மாதம் கட்ட முடியாதவங்க, இல்லாட்டி அதிக வட்டியில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க, இவங்க தான் இதை ட்ரை பண்ணுவாங்க. அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, உங்களுக்கான சந்தேகங்கள் ஒன்றா நம்ம பார்க்கலாம். எனக்கு அங்கங்க கைமாத்தா கடன் வாங்கி வச்சிருக்கேன், எனக்கு இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் கிடைக்குமா கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி, உங்களோட பேன் கார்டை பேஸ் பண்ணி தான் இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் தருவாங்க. ஸோ பேன் கார்டில் என்ன ஹிஸ்ட்ரியில இருக்கோ, அதாவது கிரெடிட் ஸ்கோர் ஹிஸ்ட்ரியில எங்கெங்கெல்லாம் லோன் வாங்கிக்கிறீங்க இருக்கோ, அதை பேஸ் பண்ணி தான் இவருக்கு இவ்வளோ லோன் இருக்குப்பா, இவருக்கு இவ்வளோ தரலான்ட்டு உங்க கணக்குள்ள கொண்டு வர முடியும். ஆனால் கைமாத்தா வாங்கின பணத்துக்கு வந்து இங்க கணக்கு வராது. ஸோ நீங்க 5 லட்ச ரூபா சொன்னாலும் சரி, 6 லட்ச ரூபா சொன்னாலும் சரி, இங்க கணக்கு வராது. குறைஞ்சது ஒரு 2 லட்ச ரூபா இருந்தாலும் முடியும். ஆனால் உங்களுடைய அதுக்கேற்ற மாதிரி இன்கம் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சு, 2 லட்ச ரூபா வரைக்குமே இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் கிடைக்கும். இதுக்கு 5 ஆப்ல லோன் இருக்கு. அந்த ஆப்ல இருக்கிற லோன் எல்லாம் அடைக்கிறதுக்காக எனக்கு டெபிட் கன்சல்டேஷன் லோன் தேவைப்படுது அப்படி கேட்டீங்கன்னா, ரொம்ப 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 கஷ்டம். ஏன் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனல் லோன் வாங்கும் போதும் சரி, அல்லது 2வது பர்சனல் லோன் வாங்கும் போதும் சரி பிரச்சனை இல்லை. ஆனால் ஆப்ல வாங்கும் போது பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃபிகல்ட். ஏன் பார்த்தீங்கன்னா, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் தாறுமாறாக இறங்கியிருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஆப்ல லோன் வாங்கத்தான் உத்தமம். நீங்க 5-6 வாங்கிட்டீங்கன்னா அதை 1 by 1 இஎம்ஐ போட்டு க்ளோஸ் பண்றது தான் ரொம்ப உத்தமம். இல்லை நான் மொத்தமா அதையும் அடைக்கிறதுக்கு ஆப்ஷன் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால 5 ஆப்ல இருக்கிறவங்க
எல்லா ஆப்லையும் க்ளோஸ் பண்ணுறது முடியாத காரியம். ஆனால் 2 ஆப்பில் இருந்துச்சுன்னா சான்சஸ் இருக்குது. எப்படின்னா அது கூட உங்கள் ஆப்பிள் லோன் க்ளோஸ் பண்ணுறதுக்காக அவங்க பார்க்க மாட்டாங்க. உங்கள் டெபிட் கன்சல்டேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ஹிஸ்ட்ரியில் அதில் என்ன ஸ்கோர் இருக்குது, இது 2 ஆப்பில் ப்ராப்பராக வாங்கிக்கிறத கட்டிக்கிறாரா பார்த்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கான கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா லிமிட் இருக்குது. ஆனால் 5 ஆப்லும் போது கிரெடிட் ஸ்கோர் தாறுமாறாக இருக்கிறதுனால வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கும் சில லிமிட்டட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் சொன்ன இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் எனக்கு கிடைக்கல, ஏன் கிடைக்கல தெரியல, நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எங்கே போனாலும் அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. டெபிட் கன்சல்டேஷன் லோன் முக்கியமாக யாருக்கு கிடைக்கும்? சேலரி பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய வருமானம் உங்கள் பேங்க்கில் கிரெடிட் ஆகணும். அதாவது சேலரி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். 2வது, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய பிஸ்னஸுடைய டிரான்சாக்ஷன் பேங்க்கில் இருக்கணும், பேன் கார்டில் அட்டாச் ஆகிருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைங்க அப்படி எதுவுமே கிடையாது அப்படி சொன்னீங்கன்னா இந்த லோன் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா டெபிட் கன்சல்டேஷன் லோன் பேஸ்ட் ஆன் பேன் கார்டு, அதுதான் முக்கியமாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனை இருக்குது. நிரந்தர வருமானம் இருக்கணும், உங்களோட வருமானம் உங்களை சேலரியில் கிரெடிட் ஆகணும். இது ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு 3 கிரெடிட் கார்டு இருக்குது. இந்த 3 கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ண இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் கிடைக்குமா கேட்டிங்கன்னா தாராளமாக கிடைக்கும். உங்கள் இன்கம் நல்லா இருக்கணும், உங்களோட கிரெடிட் ஸ்கோர் குறைஞ்சது 700 இருக்கணும். கண்டிப்பாக அந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு லோன் இருக்குது. அந்த லோன் வந்து ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க்கில் இருக்குது. அதுக்கு வந்து டாப் அப் லோன் தேவைப்படுது என்று நம்ம கேட்கும்போது டாப் அப் லோன்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு பணமும் தேவைப்படுது, என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் ஒரு லோன் வாங்கலாம். ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் நீங்கள் இந்த அணுகும்போது உங்களுக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் இந்த லோன் கிடைக்கும். ஆனால் டாப் அப் லோன்றது வந்து ஒன்ஸ் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கு மாறுறது தான் நல்லது. அப்படி ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் நீங்கள் மாறிட்டு அங்கே நீங்கள் லோனை ப்ராப்பராக கட்டிட்டு வந்தீங்கன்னா தாராளமாக 12 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் டாப் அப் லோன் ஈஸியாக கிடைக்கும். நேஷனலைஸ்ட் பேங்க்கில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அதனால் டாப் அப் லோனுக்கும் சில விதிமுறைகளாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் லோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் நல்லது. எனக்கு ஏற்கனவே 3 கிரெடிட் கார்டு இருக்குது, 2 விதமான பர்சனல் லோன் இருக்குது. எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய இன்கம் ஃப்ளோ தான் சொல்லணும். ஸோ இவ்வளோத்தையும் நீங்கள் சமாளிக்கணும்னா உங்களுக்கு இன்கம் ஃப்ளோ நல்லா இருந்தால் தான் நீங்கள் அதை மாற்றிட்டு வர முடியும். அதாவது டெபிட் கன்சல்டேஷன் லோன் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு லோன் இருக்குது வச்சுக்கோங்களேன். அது இஎம்ஐ கிட்டத்தட்ட 30,000 கட்டிட்டு வரீங்கன்னா உங்களோட சம்பளம் ஒரு 40,000 இருக்குன்னா வெறும் 10,000 மட்டும் தான் வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த லோன் கிடைக்கிறது கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், அதுக்கேற்றபடி இன்கம் ஃப்ளோ இருக்கணும். இன்கேஸ் அப்படி உங்களுக்கு இன்கம் ஃப்ளோ இல்லை, எனக்கு அப்படி பிரச்சனையில் இருக்குன்னா உங்களோட கூட சேர்ந்து கோ அப்ளிகேட்டாக சேர்ந்து உங்களுக்கு கணவனும் மனைவி அவங்க ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து அவங்களோட இன்கம் காட்டி கோ அப்ளிகேட்டட் லோனாக நீங்கள் வாங்கி உங்களுடைய கடனை அடைக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் சொன்ன டாப் அப் லோனும் எனக்கு கிடைக்கல, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் கிடைக்கல லோனும் கிடைக்கல, டெபிட் கன்சல்டேஷன் லோனும் கிடைக்கல, எல்லா லோனும் கிடைக்கல, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன், என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கணும். கிரெடிட் ஸ்கோர் மோசமாக இருக்குது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி ஓகே. உங்களுடைய இன்கம் நல்லா இருக்கா, இன்கமும் பெரிய ஃப்ளோ இல்லை, சுமாராக தான் இருக்குன்னா ஓகே, அதையும் கவலைப்பட தேவையில்லை. வேறு வழின்னா ஒரே ஒரு வழி தான், அடமான கடன். உங்கள் பேரில் இருக்கக்கூடிய வீடோ அல்லது சொத்துக்கள் பேரில் நீங்கள் அடமான கடன் மட்டும்தான் வாங்க முடியும். இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய கடனை அடைக்க வாய்ப்பு இருக்குது. டெபிட் கன்சல்டேஷன் லோன் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் மற்றும் உங்கள் இன்கம் ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்கேஸ் அது ரெண்டுமே இல்லைன்னா அந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் இல்லாமல் நீங்கள் அடமான கடன் ட்ரை பண்ணலாம். இது இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் உங்களுடைய கடன் அடைக்க முடியும். இப்போ நான் சொன்ன விஷயத்தில் நிறைய பேருக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். முக்கியமாக டெபிட் கன்சல்டேஷன் லோன் நீங்கள் வாங்கணும்னா உங்களுடைய இன்கம் ஃப்ளோ நல்லா இருக்கணும், உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கணும். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் நீங்கள் லோன் வாங்கணும்னா ஏற்கனவே வாங்கின லோனை ப்ராப்பராக கட்டியிருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் போடுவாங்க, அது ரொம்ப கவனமாக இருக்கணும். டாப் அப் லோன் நேஷனலைஸ்ட் பேங்க்கில் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு சில கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே கவர்மெண்ட் பீப்புள்ஸுக்கு தான் கொஞ்சம் சலுகை இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டாப் அப் லோன் உங்களுக்கு நேஷனலைஸ்ட் பேங்க்கில் கிடைக்கலாம். நீங்கள் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கில் போனால் தாராளமாக டாப் அப் லோன் கிடைக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணவும் கிடைக்கும். இது ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த 3 விதமான ஆப்ஷன்ஸில் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம்.